போர் அடிச்சு போயிருந்தேன்னா எங்கேயாச்சும் ட்ராவல் பண்ணலன்னு நினைக்கும்போது என் தாட்டுக்கு வந்த ஒரு பிளேஸ் தான் சிர்சி. நம்ம வந்து இப்போ எங்கே பிளான்னா ஆக்சுவலாக சிர்சி அந்த பக்கம் தான், உத்தர கர்நாடகா. மார்னிங் எவ்வளவு பியூட்டி இருக்கும் அதே அளவுக்கு ஆபத்து நைட்லேயும் இருக்குது. நானும் நைட் தான் ட்ராவல் பிளான் பண்ணேன். செம்ம மழை பெய்யுது. கொஞ்ச நேரம் அப்படியே நம்ம எங்கேயாவது ஒதுங்கி நிற்கலாம். ஃபாரஸ்ட் ரோட், நைட் ரைட் அண்ட் ஹெவி ரெயின் என்னை ரொம்பவே பயம் காட்டிருச்சு. நல்ல மழை வந்து பெஞ்சிட்டு இருக்குங்க. நான் எப்படியோ வந்து ஒரு பெட்ரோல் பங்கில் இது அப்படியே ஒதுங்கி நிற்கிறேன். இதில் இந்த கூகுள் மேப் வேறு. சனியம் பிடிச்ச கூகுள் எங்கே கொண்டு விட்டுருக்கு. ஹெவி ரெயின், தூக்கமே இல்லை, செம பசி, இப்படி எல்லாம் சேர்ந்து ஒரு த்ரில்லரான ரைடு தான் நான் பண்ண இந்த சிர்சி ரைடு. ஹோப் யூ வில் லைக் திஸ் வீடியோ. வாங்க வீடியோ பார்க்கலாம். ஹலோ ஃபேமிலி, வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி வந்து இன்னும் ஒரு புதிய சீரீஸ் தாங்க. இது வந்து செம்ம த்ரில்லிங்காக போகும் இந்த சீரீஸு, இந்த வீடியோஸ் எல்லாமே. வந்து ஏன்னு சொல்கிறேன்னா, நான் அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போக போகிறேங்க. வீடியோ பேக்ரவுண்ட்லாம் கொஞ்சம் மோசமாக தான் இருக்கேன். நான் வந்து பிஜியில் ஸ்டே பண்ணுறதுனால அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்கும். நம்மளால் ரூமெல்லாம் எடுத்து தங்க முடியலை. ஸோ ஓகேங்க, நம்ம வந்து இப்போ எங்கே பிளான்னா ஆக்சுவலாக சிர்சி அந்த பக்கம் தான், உத்தர கர்நாடகா. நம்ம கார்வார் வரைக்கும் போகிற மாதிரி பிளான் இருக்குது. கார்வார் போய்ட்டு அங்கேருந்து ஒரு செம்மையான ஒரு அட்டகாசமான ஒரு ரோடு இருக்குங்க. அந்த ரோடை அப்படியே ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இன்னொரு நாள் வந்து நம்ம பக்கத்தில் இருக்க வாட்டர் ஃபால்ஸு, அப்புறம் அங்கே குடான்னு சொல்லுவாங்க. குடான்னா அங்கே இருக்கிற மவுண்டனை தான் வந்து குடான்னு சொல்லுவாங்க. அந்த இடத்தையும் வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு ஜாலியாக நம்ம வர வேண்டியதான். ஸோ அடுத்த ஒரு 3 நாள் வந்து செம்ம இன்ட்ரெஸ்டான எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கெயின் பண்ண போகிறேன். ஆனால் நிறைய பேர் சொல்கிறாங்க அந்த பக்கம் வந்து போகாத, தனியாக போகாத அப்படின்னு. நான் வந்து சோலோவாக தாங்க போகிறேன், யாருமே கூட இல்லை. நான் வந்து இது பிளான் பண்ணும்போது ஒரு 2-3 பேர்ட்ட கேட்டேன். அப்போ தனியாலாம் போயிடாதப்பா, அதுவும் அன் டைம்லலாம் போயிடாத. இப்போ வந்து நான் நைட்டு தான் கிளம்ப போகிறேன், 11:30 ஆகுது, இதுக்கப்புறம் தான் கிளம்பணும். ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஆனால் வந்து சோலோவாக போகிறவங்க வந்து இந்த மாதிரி ரிஸ்க் எடுக்காதுங்க. நான் வந்து ஒரு பைத்தியகாரத்தனமாக வந்து ரிஸ்க் எடுப்பேன். அதுக்கப்புறம் அது எங்கே போய் முடியுதுன்னு எனக்கே தெரியாது. அதனால் பார்த்து பத்திரமா போவேன். அதனால் அது வரைக்கும் ஒரு பிரச்சனையும் இல்லை. ஃபஸ்ட்டு பிளான் வந்து எங்கன்னா நம்ம அந்த கோகர்னாவில் இருக்கிற யானா கேவ்ஸ், அங்கே தாங்க போகிறோம். நம்ம நிலமங்கலிருந்து அந்த லெஃப்ட் எடுத்து டுவார்ட்ஸ் திப்பூர், ஆமாம் திப்பூர்னு வருது. அந்த திப்பூர் ரோட்டில் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போவே டைம் வந்து கிட்டத்தட்ட 12:30ங்க. நான் ஸ்டார்ட் பண்ணது ஏதோ 11:30க்கு முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணேன். இவ்வளோ நேரமாக நம்ம பெங்களூர் டிராஃபிக்குங்க. இந்த டைமு கூட நான் இது வரைக்கும் எங்கள் ஊர்லெல்லாம் இந்த டைமுக்கெல்லாம் டிராஃபிக்கெல்லாம் பார்த்ததே இல்லை. ஆனால் பெங்களூரில் மட்டும் எந்நேரமும் டிராஃபிக் ஓயாமல் இருக்குது. காலமாக 2 மணி போனாலும் டிராஃபிக்கு, 3 மணி போகலாம் டிராஃபிக்கு. அப்படி என்னடா பண்ணுறீங்கன்னு தான் ஒழுங்காக எனக்கு புரிய மாட்டேங்குது. எப்படிங்க போகிற ரோடு செமையா பார்த்தீங்கல்ல, ஒரு காட்டு ரோட்டுக்குள்ளே தான் போயிட்டுருக்கோம். இந்த ரோட்டில் இப்போ நான் மட்டும்தாங்க தனியாக போயிட்டுருக்கேன். பார்க்குறதுக்கு பயமாக இருக்குது. ஆனால் வந்து எந்த ஒரு எப்படி சொல்கிறது, ஜஸ்ட்டு மேப்பை வச்சு மட்டும்தாங்க போயிட்டுருக்கேன். ஏன்னா வேறு எதுவுமே நமக்கு தெரில. அண்ட் நான் வந்து நின்று சரி லைட்டை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணலாமான்னு பார்த்தேன். நிற்கவே பயமாக இருக்குங்க. எங்கே நிற்கண்டாண்டா, எங்கேயாவது ஒரு ஃபஸ்ட்டு பெட்ரோல் பங்கு போகணுங்க. ஏன்னா இன்னும் ஒரு 3 பாயிண்ட் தான் இருக்குது இந்த ரோடு. இதுக்கப்புறம் எங்கேயா பெட்ரோல் பங்க் இருக்குமா, இல்லை இது எப்படிப்பட்ட ரோடுன்னு எனக்கு எதுவுமே தெரியாது. ஏன்னா ஃபஸ்ட் டைம் இந்த ரோட்டில் நான் வரேன். அதுவும் சரி ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேங்க. ஆனால் எப்போது ஒரு வண்டி வந்துச்சு, கொஞ்சம் முன்னாடி ஒரு கார் போச்சு. அதுக்கப்புறம் வந்து இப்போ இது வரைக்கும் எந்த ஒரு வண்டியுமே வரல. ரொம்ப இது ரிசர்வ்டான இன்டீரியரான பிளேஸ்ன்னு நினைக்கிறேன். அதனால தான் அவ்வளோவா நமக்கு வண்டி எதுவுமே இங்கே வரமாட்டேங்குது. செம்ம எக்ஸ்பீரியன்ஸுக்கு அந்த இடது பக்கம் எனக்கு என்ன இருக்குன்னே தெரிய மாட்டேங்குது. அப்படியே ஒரு குத்துமதிப்பாக போயிட்டுருக்கேன். சத்தியமாக எதுவுமே தெரியவே இல்லை. அங்கே ஏதாவது இருக்குமா என்ன யாதுன்னு ஒரு சம்பவம் தெரில. இன்டீரியர் ரோட்டில் போகும்போது இன்னும் ஒரு பெரிய ஒரு சவால் என்னென்னா, எந்த ஒரு நேம் பிளேட்டுமே வந்து இங்கிலீஷ்லேயே இருக்காதுங்க. ஃபுல்லாக நான் இது வரைக்கும் நிறைய பார்த்தாச்சு. அதாவது நம்ம அந்த ஃபஸ்ட்டு ஒரு கட் எடுத்தோம்ல திப்பூருக்கு முன்னாடியே அங்கேருந்தே பார்த்துட்ருக்கோங்க. எந்த போல்டுலேயுமே இங்கிலீஷே இல்லைங்க. நம்மளுக்கு இங்கிலீஷு மட்டும் தெரிஞ்சுட்டு இங்கே வந்தாச்சுன்னா ரொம்ப கஷ்டம். மேப் இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. அந்த மாதிரி தான் இப்போ இந்த டைமில் நமக்கு யாரும் ஹெல்ப் பண்ணவும் இருக்க மாட்டாங்க. நிறைய போர்டு பார்த்துட்டாங்க, எதுலேயுமே வந்து இங்கிலீஷே இல்லை, வெறும் கன்னடம் மட்டும்தான் இருக்குது. சனியம் பிடிச்ச கூகுள் எங்கே கொண்டு விட்டுருக்கு.
போகலாமோ இது வழியா? போவோம். என்னடா இந்த மாதிரி ரோடெல்லாம் ஹைவேல இருக்குது, ஆனால் இது வழியாக தான் காமிக்குது கூகுளு. சரி போவோம், ஏதோ ஒன்று காமிக்குதில்ல. ரோடு இருந்தால் போதும் அங்கே வரைக்கும். இந்த பக்கம் புதிய ரோடாக இருக்குது. அப்போ அந்த பக்கம் மட்டும் என்னங்க ரோடை காணவே இல்லை பாதியை. நானும் ஒரு நிமிஷம் ஜர்க் ஆகிட்டேன், என்னடா இது ரோடு இது வரைக்கும் இருக்குன்னு போட்டிருக்கு கூகுளு, ஆனால் ரோடை காணலை ஃப்ரெண்டில். கூகுள் இன்னைக்கு போய் சொல்லியிருக்கு அதானே. மறுபடியும் கூகுள் வந்து காற்று டூரில் கூட்டிகிட்டு போகுதுங்க. இப்போ ஏதாவது ஒரு வண்டி வரேன்னு பார்த்தா இப்போ எதுவுமே வண்டியே வரலையே. நான் தனியாக போகிறேங்க. இப்போது நான் இருக்கிற இடத்த பேர் வந்து செல்லாப்பூர்ரா. ஆனால் எல்லா கடையிலையுமே ஏதாவது இருந்துச்சுன்னா, வீடு எதாவது இருந்துச்சுன்னா கூட அங்கே வந்து லைட்டு ஃபுல்லாக போட்டு விட்டுறாங்கங்க. ஏன்னு தான் தெரியல. பார்த்தீங்களா, ஏன்னு தான் தெரியல. பார்த்தீங்களா, எங்க சரியான ஒரு மழை வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். செம மழை பெய்யுது. கொஞ்ச நேரம் அப்படியே நம்ம எங்கேயாவது ஒதுங்கி நிற்கலாம். ஓ என்ன திடீர்னு நம்ம போகிற டைமில் மட்டும் நல்ல மழை பெய்யுதே. ஓகேங்க, மழை லைட்டாக நின்னாச்சு. ஸோ இந்த டைம்லேயே கிளம்புனா தான் உண்டு, இல்லைனா மறுபடியும் அடுத்த மழை வரும் போல் எனக்கு தோணுது. ஆனால் இன்னும் ஃபுல்லாக ஒரு ட்ரெஸ்லிங் மாதிரி தான் இருக்குது, அதனால் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போயிடலாம். எப்படியும் இந்த மழை வந்து ஃபுல்லாலாம் இருக்காது, கொஞ்சம் தூரம் மட்டும் தான் இருக்கும். சரி, இவங்ககிட்ட எப்படியாவது ஃபஸ்ட்டு முன்னாடி போயிடணும், இல்லைனா நம்ம கதை கந்தலாயிரும். என்னடா பறக்குறான், ஐயோ ஏய் கொஞ்சம் ஸ்லோவாக போடா. பறக்குறாங்க, இந்த பாருங்களேன் எப்படி போகிறான்னு. ஐயோ என்னைக்காவது கொண்டு இன்னைக்கு அப்பா என்னங்க இப்படி பறக்குறான், வேற லெவலில் போகிறானே. தலைவருக்கு வீட்டில் ஒய்ஃப் தேடுவாங்கன்னு நினைக்கிறேன், அதான் வச்சு அடித்து நகர்த்துறாரு வண்டியை. நம்ம இவனுக்கு முன்னாடி போனால் தான் நம்ம உயிர் பிழைக்க முடியும். நல்ல மழை வந்து பெஞ்சிட்டு இருக்குங்க. நான் எப்படியோ வந்து ஒரு பெட்ரோல் பங்கில் இது அப்படியே ஒதுங்கி நிற்கிறேன். மழை நிற்கிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் அப்படியே தூங்கிட்டு மழை நின்னதுக்கப்புறம் எந்திரிச்சு மறுபடியும் நான் கன்னியூ பண்ணுறேன். செம்ம மழைங்க, இன்னும் மழை நிற்கவே இல்லை, கடுப்பாக இருக்குது இதில் ரைட் பண்ணுறதுக்கு. கொஞ்சம் தூரம் மழை இல்லாமல் இருந்துச்சு, அந்த டைம் எப்படியோ பிடிச்சி இது பண்ணிட்டேன். ஆனால் இப்போது செம்ம மழை, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கிறேன். ஓ ரொம்ப தூரம் வந்தாச்சு, ஸ்டில் மழை பெஞ்சிட்டே தான் இருக்குது. ஐயோ, அண்ட் ஒரு விதத்தில் வந்து எனக்கு தூக்கம் கண்ணை கட்டுது. ஏன்னா நான் இந்த மழையை முடிச்சு அதுக்கடுத்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடும்போது கொஞ்சம் நேரம் தூங்கிட்டு அதுக்கடுத்து நான் கிளம்பலான்னு நினைச்சேன். ஆனால் இந்த மழை முடியும்னு பார்க்குறேன், முடியவே மாட்டேங்குதுங்க. எங்கே வரை இந்த மழை இருக்க போகுதுன்னு எனக்கு தெரியவே இல்லை. செம்ம கடுப்பாக இருக்குது. ஒரு வழியாக மழை கொஞ்சம் நின்றுச்சுங்க. ஆனால் ஸ்டில் வந்து கொஞ்சம் ட்ரெஸ்ஸிங் அடிக்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் நான் என்னாலும் சரி, ரொம்ப நேரமாக நம்ம வந்து வ்ளாகிங் பண்ணாமலே போயிட்டுருக்கோமா, கடுப்பாகுது எனக்கு. அந்த வ்ளாகிங் பண்ணாமல் இருந்தாலே செம்ம தூக்கமாகிடுச்சு. அதனால் இதுக்கப்புறம் பெருசாக மழை வராதுன்னு ஒரு நம்பிக்கை தான். ஏன்னா பட்டர்ஃப்ளை எல்லாம் பறக்குது, அதனால் வந்து மழை வராது. செம்மையாக இருக்குங்க ஏரியாஸ் எல்லாமே. அம்மா நைட்டை பசிக்க வேறு செய்யுது. இனி இங்கேருந்து வந்து ஒரு 114 கிலோமீட்டர்ஸ் 2.5 ஹவர்ஸ்ங்க. நம்ம கொஞ்சம் தூரம் போன அப்புறம் மழை எந்த ஒரு மழையும் இல்லைன்னா இன்னும் வேறு லெவலில் இருக்கும். ஆனால் என்ன பண்ணுறது, மழை இருக்கக்கூடாது. ஐயோ
இப்போ நான் வந்து சிர்சி வழியாக தாங்க போக போகிறேன். ஃபஸ்ட்டு டேரக்ட் ஸ்பாட் வந்து யானா கேவ்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பாட்டு தான். அது ரீல்ஸ்லாம் பார்க்கும்போது செம்மையாக இருக்குது. ஆனால் வந்து நம்ம நேரில் போய் பார்க்கும்போது தான் மோ ஏன் அந்த மாதிரி அது உண்மையாக ஒர்த்தா இல்லை எப்படின்னு சொல்லிட்டு போய் பார்ப்போம். செம மழைங்க, உண்மையாக சொல்கிற செம மழை. என்னால் வந்து vlog பண்ண முடியல, அந்த அளவுக்கு மழை. அதுக்கப்புறம் சரி ஓகே, ஏன்னா இந்த சைடு கேப் வந்து எனக்கு நான் அந்த மைக்கு இது பண்ணுவோம்ல, அதில் சைடு கேப் வந்து ஓப்பனில் தான் வச்சுருக்க முடியும். அப்புறம் மழை தண்ணி உள்ளே போயிருந்தாச்சுன்னா கேமரா காலி, அதுக்கடுத்து vlog பண்ண முடியாத அளவுக்கு போயிடும். அதனால தான் சரி ஓகே கொஞ்ச நேரம் அப்படியே பொறுமையாக இருந்துட்டு அதுக்கப்புறமா vlog பண்ணலான்னு இது பண்ணேன். ஆனால் இப்போ வந்து கொஞ்சம் மழை நிற்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் நம்ம வந்து கொஞ்சம் ரஷ் பண்ணி போகலாம். இந்த மழை ஜோனை விட்டு வெளியில் போயாச்சுன்னா இப்போ நல்லாயிருக்கும். அதுலேயும் ஒருத்தர் சொன்னான் இடையில, நான் வந்து ஒருத்தனை கேட்டேன், வந்து ஷிமோகாவில் மட்டும்தான் ப்ரோ மழை அப்படின்னு. ஷிமோகா தாண்டி எங்கெல்லாமோ வந்தாச்சுப்பா நான். ஆனால் இன்னும் மழை வந்து நின்ன மாதிரி இல்லை. என் க்ளவுஸு ஃபுல்லாக நனைஞ்சிச்சுங்க, கையெல்லாம் ஒரு மாதிரி இருக்குது, கால் ஷூ ஃபுல்லாக நனைஞ்சிச்சு. எப்படியே வாட்டர் ப்ரூஃப் சாக்ஸ் போட்டிருக்கனால அது ஓரளவுக்கு விட்ஸ்அண்ட் ஆகுது. ஆனால் ட்ரைவ் வந்து வேறு லெவலுங்க. இதனால தான் அந்த மன்சூன் ட்ரைவ் வந்து செம்மையாக இருக்கும். ஆனால் வந்து நம்ம கேமரா வந்து அதுக்கேற்ற மாதிரி நீ அடுத்த இடம் வந்து செட் பண்ணணும். அதில் ஏதாவது ஒன்று வச்சு அடைக்க முடியுமான்னு பார்ப்போம். அடைச்சாச்சுன்னா நம்ம மழையை பற்றி எந்த ஒரு கவலையும் பட தேவையில்லை, அப்படியே போக வேண்டியது தான். ஆனால் பார்த்தீங்களாங்க, நம்ம சம்மரில் மன்சூன் ரைடு பண்ணுறோங்க, எப்படி இருக்குது. இப்போ வந்து நான் இந்த ரைடு போகிறது வந்து எந்த மாதம் தெரியுமா? ஏப்ரல் மாதம். ஆனால் இது எப்போ வெளியேறதுன்னு தெரில, ஏன்னா இன்னும் நிறைய வீடியோஸ் வந்து எடிட் பண்ணுறதுக்காக இருக்குது. ஏப்ரல் மாதத்தில் இங்கே எல்லாம் வந்து சரியான மழை. பார்த்தீங்களா, மன்சூன் ரைடு பண்ணுறேன். எல்லாருமே வந்து அக்டோபர் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபரில் தானே நீங்கள் மன்சூன் ரைடு பண்ணுவீங்க. நான்லாம் ஏப்ரல்லே பண்ணுறோம். ஓ, மறுபடியும் ரெஸ்லிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க, என்ன பண்ணுறது. ஆனால் பாருங்களேன், ரோடு ஸ்ட்ரெச்சு வந்து எப்படி இருக்குன்னு. அங்கே வரைக்கும் ஒரே ரோடு தான். இன்னும் வந்து ஒரு 91 கிலோமீட்டர்ஸுங்க. ஆனால் டைம் வந்து பார்த்தீங்களா 2 hour ஆகும் அப்படின்னு சொல்லி காமிக்குது. கூகுள் மேப் கணக்குப்படி நம்ம வந்து 10:46க்கு தான் போவோம். லேக் வியூ, நிறைய வாத்தெல்லாம் தண்ணியில் குளிச்சுட்டு இருக்கு. மறுபடியும் இந்த பக்கம் ட்ரெஸ்லிங். இங்கெல்லாம் இப்போ தான் மழை ஸ்டார்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். இந்த வழியில் வந்து ரோடு கொஞ்சம் இடத்துல வந்து நல்லா இருக்குது, ஆனால் கொஞ்சம் இடத்துல வந்து செம மோசமாக இருக்குது. மோசம் மீன்ஸ் ஆஃப் ரோடெலாம் இல்லை, பேட்ச் ஒர்க் பண்ணி ரொம்ப போட்டு வச்சுருக்காங்க. ஆனால் இது இப்போ வந்து கொஞ்சம் நல்லா இருக்குங்க, சூப்பராக இருக்குது. இப்போ டைம் வந்து என்ன தெரியுமா ஆகுது? 9 o'clock ஆகுதுங்க. 9 o'clock வந்து எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். ஆனால் இந்த பக்கம் வந்து இன்னும் மழை பெய்யலை. ஆனால் மழை பெய்யும் தான் நினைக்கிறேன். ஆனால் லைட்டாக வந்து ஒரு சின்ன ட்ரெஸ்லிங் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. எப்படி இருக்குது பாருங்களேன் ரோடு, அட்டகாசமாக இருக்குங்க. பரவாயில்ல, இவ்வளோ நம்ம ஸ்ட்ரகிள் பண்ணி இங்கே வந்ததுக்கு வந்து அட்டகாசமான ஒரு ரூட்டை வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். இது வந்து யானா கேவ்ஸ்க்கு போகிற ரூட்டு தாங்க. ஆனால் யானா கேவுக்கு வந்து வேறு ரூட் வழியாக வரலாம். நான் வந்து செலக்டடாக இந்த ரூட்டில் தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பின் பண்ணேன். அது எதனாலலாம் எனக்கு தெரில. நான் வந்து சும்மா ஒரு ரூட் மேப்பு நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு போட்டு அப்படி தான் பிளான் பண்ணுவேன் எப்போவுமே. அதே மாதிரி பிளான் பண்ணேன், இப்போ செட்டாக அமைஞ்சிச்சு. ஓகேங்க, இங்கே ஒரு பெட்ரோல் பங்க் இருக்குது. இங்கே வந்து நம்ம பெட்ரோல் போட்டுருவோம். ஏன்னா அதுக்கப்புறம் உள்ளே போகும்போது நம்ம எங்கே பெட்ரோல் பங்குலாம் இருக்கும்ல, நம்ம வந்து தேடி கண்டுபிடிச்சி மைண்டில் டென்ஷனோடு எதுக்கு இங்கே ட்ராவல் பண்ணணும், பீஸ்ஃபுல்லாக ட்ராவல் பண்ணணும். இருக்கும்போது ரீஃபில் பண்ணி வச்சுப்போம். செம்மையாக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. ரோட்ஸ் எல்லாருமே வந்து அட்டகாசமாக இருக்குங்க. இன்னும் ஒரு 60 கிலோமீட்டரு இதே ரோட்டில் போகணுன்னு சொல்லும்போது செம்ம ஹாப்பியாக இருக்குது. ஆனால் எங்கேயா டீவியேஷன்லாம் இருக்குமான்லாம் எனக்கு தெரிலங்க. ஆனால் பாருங்களா எப்படி இருக்குன்னு, நல்லா சூப்பராக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க ஒரு காட் ரூட்டு. வாவ், நான் கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்டர் முன்னாடி வந்து ஒரு கிராமம் பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் இப்போ தாங்க, இதில் கூட அவ்வளோ பெரிய கிராமம் எல்லாம் இல்லை, ஒரு 5-6 வீடு இருக்கும் அவ்வளோதான். ஆனால் ரோடு வெறித்தனங்க. ஆனால் இன்னொரு டவுட் எனக்கு இப்போ என்ன வந்துச்சுன்னா, யானா கேவ்ஸ் போகும்போது அது வந்து ஓரளவுக்கு ஓப்பனாக இல்லாமலோ க்ளோஸில் இருந்தால் நான் என்னங்க பண்ணுவேன். சரி, வந்ததுக்கு வந்துட்டேன்னு சொல்லிட்டு ரோடை எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு போக வேண்டியதுதான். இந்த மறுபடியும் ட்ரெஸ்லிங் ஆகுதுங்க. இது நான் வந்து மழை வர டைமில் பிளான் பண்ணனா, இல்லை நான் பிளான் பண்ணும்போதெல்லாம் இந்த மாதிரி மழை பெய்யுதா? எனக்கு ஒன்றும் பிடிச்சி காணலைங்க. எனக்கு அப்போவே கடன்னு ஹெல்மெட்டில் தண்ணி விழுற சவுண்டு கேட்டுச்சு. ஆனால் நான் நினச்சேன் சரி ஓகேம்மா, ஏதோ டஸ்ட்டு வந்து அடிக்குது போல், கல்லெல்லாம் அடிக்குது போல் அப்படின்னு நினச்சேன். ஆனால் பார்த்தா மழை பெய்யுதுங்க, மழை பெய்யுது. சரி போவோம் அப்படியே பொறுமையாக. இன்னும் ஒரு 50 கிலோமீட்ரு.
50 கிலோமீட்ரு காட்டுக்குள்ளேயே போயிட்டுருக்கோம். இப்போ பார்த்தீங்க எல்லாம் எப்படி இருக்குங்க, சும்மா மிரட்டலாக இருக்குல்ல ரூட்டெல்லாம். இந்த மாதிரி ரோட்ஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா மேபி நீங்கள் போயிருக்க மாட்டீங்க, ஆனால் நீங்கள் வந்து பார்க்கணுன்னு ஆசைப்படுவீங்கல்ல. அப்போது நீங்கள் கரெக்டான சேனலுக்கு தாங்க வந்திருக்கீங்க. நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டிங்கன்னா, அப்படியே நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா, நான் இந்த மாதிரி இடத்தெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது அது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ நீங்கள் அதை கிளிக் பண்ணி பார்த்தா போதும், உங்களுக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். சரியா, மிஸ் பண்ணாதீங்க, இல்லைனா வருத்தப்படுவீங்க.